உங்களோட பேச இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. உங்க லைஃப்ல நீங்க ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணி, உங்க கெரியர் வைஸ்லயும் சரி, உங்க பிசினஸ் வைஸ்லயும் சரி, அந்த நீங்க எடுக்கிற முயற்சிகள் எப்பவுமே தோல்வியிலேயே இருக்கா? ஈச் அண்ட் எவ்ரி டே நீங்க எழுந்திரிக்கிற ஒவ்வொரு நாளும், அந்த நாள் தூங்க போற வரைக்குமே, உங்க உடல்நிலை எப்போதுமே சோர்வா, ஒரு மன நிம்மதி இல்லாம, மன அழுத்தத்தோட இருக்கீங்களா? இதற்கான காரணம் என்னன்னா, உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்களோட ஆற்றல திருடுறாங்கன்றத அர்த்தங்க. ஆற்றல திருடுறதா? அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறீங்களா? எல்லா மனித உடல்களை சுற்றியும் ஒரு ஆரா இருக்குமாங்க. அந்த ஆரா வந்து பாசிட்டிவாவும் இருக்கும், நெகட்டிவாவா இருக்கும். இப்போ ஒரு பாசிட்டிவான ஆரா உள்ள மனிதர, ஒரு நெகட்டிவான மனிதர் வந்து அப்ரோச் பண்றாரு அப்படின்னா, ஸோ அவரு வந்து நார்மலா உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, இப்போ ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க. உங்க கொலீக் கிட்ட பேசுறீங்க. என்ன எப்படி இருக்கேன்னு கேட்கும்போது, அவரு நான் கடவுள் கருணையால நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன்னு சொல்லும்போது, அது ஒரு பாசிட்டிவான ஏதோ இருக்கேன், வாழ்க்கையே வெறுத்து போச்சு, புடிக்கல. அவரோட குடும்ப பிரச்சனைகள்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்றாரு அப்டின்னா, அந்த ஒரு நெகட்டிவ் ஆற்றல் வந்து நீங்க என்னதான் பாசிட்டிவிட்டியான ஆராவா இருந்தாலும், ஒரு மெடிடேஷன் பண்ணி, எவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா பெர்சனா இருந்தாலும், இந்த மாரி ஒரு நெகட்டிவ் ஆரா கொண்ட பெர்சன்ஸ் வந்து, அந்த மாரி அந்த எதிர்மறை ஆற்றல வந்து உங்ககிட்ட பேசும்போது, உங்க அந்த பாசிட்டிவிட்டியான ஆறால ஒரு துளை மாரி உண்டாகி, அவங்க சுமைய உங்களுக்கு இறக்கி வச்சுப்பாங்க. அவர்களோட சுமைய வந்து அந்த அந்த பேசும் ஆற்றல் மூலமா அந்த நெகட்டிவிட்டி உங்களோட ஆரா வந்து அத உள்வாங்கிக்கும். அதனாலேயே உங்களுக்கே தெரியாம அந்த ஒரு அ நெகட்டிவிட்டியான ஆரா வந்து உங்க டேவையும் அந்த ஒரு சம்மந்தமே இல்லாம சோகமா இருக்கிறது, மனசோர்வு, உடல் சோர்வு இந்த மாரி அறிகுறிகள வெளிப்படுத்தும். சரிங்களா? ஸோ, ஆ உங்கள சுத்தி இருக்கிற பெர்சன்ஸ் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியான பெர்சன்ஸ் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். இந்த மாரி நெகட்டிவ் ஆரா கொண்ட மனிதர்கள நீங்க எப்படி தவிர்க்கணும்னா, அவங்க வந்து எப்பவுமே வந்து இந்த மாரி நெகட்டிவான கருத்துக்கள்லாம் உங்ககிட்ட வந்து திணிக்கும்போது, அவங்களோட தேவையில்லாத நெகட்டிவான அவங்க லைஃப்ல நடக்கிற விஷயங்கள வந்து உங்ககிட்ட திணிக்கும்போது, பேசும்போது, கருத்துக்கள தெரிவிக்கும்போது, நீங்க வந்து உங்க பேச்சாற்றல அவங்க கிட்ட குடுக்காம அமைதியா இருக்கிறது. சரிங்களா? அதே மாரி அவங்க உங்ககிட்ட வந்து பேசினாலும், உணர்வு ரீதியா நீங்க அவங்க கிட்ட அதுக்கு பெருசா உணர்வு ரீதியா நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது. அப்படி அச்சச்சோ! இந்த மாரி நெகட்டிவ் ஆரா கொண்ட மனிதர்களையும், டாக்ஸிக் பீப்பிள்ஸையும் உங்கள சுத்தி இருக்க டாக்ஸிக்கான பெர்சன்ஸ், நெகட்டிவ் ஆரா கொண்ட பெர்சன்ஸ நீங்க அவாய்ட் பண்ணும்போது, ஒரு 1 வீக் அவாய்ட் பண்ணி பார்க்கும்போது, உங்க வாழ்க்கையில நீங்க உங்க உடலளவால, மனதளவால நல்ல ஒரு பாசிட்டிவிட்டிய, நல்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ